சார், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ரொம்ப பொதுவாக விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இவங்க கிட்ட ரொம்ப ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விமர்சனம் குறித்து பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷனுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சி, அவருடைய கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் என்கிற அளவில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களத்துல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் ஒரு புகார் பெட்டி வச்சாங்க. அந்த புகார் பெட்டியில் ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்தது. அந்த மனுக்கள் எவ்வளவு எண்ணிக்கை, அதுக்கு என்ன தீர்வு காணப்பட்டது என்பதை நம்ம வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கி இருக்கணும். அது விளக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கிற நகைக்கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய நகைக்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க. அதுல கடைசியில வந்து திமுகவை சார்ந்த நண்பர்களுக்கு தான் அது 1-2 பலன் கிடைச்சதை தவிர மற்றவர்களுக்கு எதுவும் கிடைக்கல. சரி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் ஒவ்வொரு மாதமும் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம், மின் அளவீடு, வீட்டுல மின் பயன் அளவீடு கணக்கெடுப்பு நடத்தி அதை நாங்கள் 100 யூனிட் மின்சாரத்தை நாங்கள் வந்து இலவசமா தருவோம்னு சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்கள் அதை செய்யல. அதுக்கு பதிலாக மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது, வீட்டு வரி உயர்த்தப்பட்டது, சொத்து வரி உயர்த்தப்பட்டது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்படி மிக கடுமை. அது சொல்ல போனீங்கன்னா, மகளிருக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை தருவோம்னு சொன்னாங்க. முதல் 3 ஆண்டுகள் தரல, கடைசி 2 ஆண்டுகள்ல தான் 3 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் அதுக்கான கணக்கெடுப்பு நடத்தி 1 கோடியே 2 லட்சம் பேருக்கு நம்ம முதல்ல கொடுத்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் புதுசா வேகமா கணக்கெடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசு திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் முதலில் இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் என்று முதலமைச்சர் பெயர்ல ஒரு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவன் என்கிற முறையில சொல்கிறேன். இது எங்க ஊருக்குலாம் ஒரு நாள் கூட கல்வி சம்பந்தமா யாரும் வரல, மருத்துவர்கள் வரல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனைகளில், அரசாங்க மருத்துவமனைகள் மருத்துவர் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை, ஆசிரியர்கள் வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்கள் இல்லை. இதுக்கு போக இப்ப புதுசா வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிப்பதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. அரசு ஊழியர் கொதிநிலையில இருக்காங்க. அது போக நீங்க அரசு ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் முழு நேர அரசு ஊழியர்களாக்கி அவர்களை அவருடைய ஊதியத்தை உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க. அதை செய்யல. அவங்க ரொம்ப இன்னைக்கு வந்து போராட்டங்கள் களத்துல நிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் போக இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு 1 மாசத்துக்குள்ள முதலமைச்சருடைய பேர்ல ஒரு திட்டத்தை அறிவித்து அதுல வருவாய்த்துறை ஊழியர்கள் எல்லாம் பயன்படுத்தி 1 மாசத்துக்குள்ள தீர்வு காணணும்னு சொல்றது அந்த ஊழியர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிலே வேதனையும் மன உளைச்சலும் பணி சுமையும் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து பணி புறக்கணிப்பு, அவங்கள ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய, வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான அளவில் இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம் நல்லதாக கூட இருக்கட்டும், ஆனால் செயல்படுத்துற முறை வேணுமா இல்லையா? செயல்படுத்துவதற்கு எந்த திட்டமும் கிடையாது. அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலே இடைவெளி இருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக அலங்கார வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். தவிர வேற இப்போ புதுசா வர வந்து இவங்க வந்து ஏதோ ஒண்ணு திட்டு அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னா சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு, நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவர் ஒரு பக்கத்துல இப்போ தேர்ட் பிளேயரா
மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்திருக்காங்க களத்துக்கு. என்னை பொறுத்தவரையில் அதாவது நான் திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னா விஜய் நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது வைக்கிறாதுங்கிறது என்னோட பார்வையில திரு விஜய் அவர்கள் இன்னும் முறைப்படுத்தினால், இன்னும் களத்திற்கு முறையாக வந்தால் அவர் ஒரு பெரிய நீண்ட காலம் அரசியல் நடத்துகிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு துணை முதலமைச்சர் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. துணை முதலமைச்சராவது ஏதாவது தரவுகளோட பேசுறாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சும்மா ஜோக் அடிச்சுட்டு போறாரு. கடந்த காலத்துல செங்கலை தூக்கி காமிச்சாரு. நாங்க வந்த உடனே நீட்ட இப்ப இல்ல ஒரே ஒரு செய்தி. அதனால இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பை நீங்கள் ஒரு வெற்றி விளம்பரமாகவும் தேர்தல் யுக்தியாகவும் தான் நான் கருதுறேனே தவிர முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த அரசு மக்களுக்கு நல்லது செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லை, செய்ய முடியல, இந்த அரசுக்கு செய்ய இயலவில்லை. ஓகே ஓகே ஓகே